நம்முடைய குணங்களையே பிறரிடம் தேடுகிறோம். இங்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு குணம் என்பதை அறியாமல் நம்மை போல் எண்ணமுடையவர்களை பார்த்தால் நல்லவர்கள் என்போம், இல்லை என்றால் கெட்டவர்கள் என்போம். கேட்டதை கொடுத்தால் நல்லவர்கள், கொடுக்காவிட்டால் கெட்டவர்கள். கொடுத்ததை கேட்டால் பகை, நாம் சொல்வதை கேட்காவிட்டால் கோபம் வரும். நாம் கேட்பதை கொடுக்காவிட்டால் வருத்தம் வரும். நாம் கேட்பதை கொடுக்காவிட்டால் வருத்தம் வரும். கிடைத்தால் சந்தோஷம், கிடைக்காவிட்டால் சோகம். நாம் பிறருக்கு கொடுக்கும் வழி நம் மனதிற்கு சந்தோஷத்தை தரலாம். அதே வழியை நமக்கு கொடுக்கும் போது நம் மனம் ஏற்காது. நம்மை போலதான் அனைத்து உயிர்களும் இங்கு இறைவனால் படைக்கப்பட்டது என்பதை நாம் உணர வேண்டும். நாம் வாழ்ந்த வாழ்க்கையில் பாவ புண்ணியம் கணக்கு மட்டுமே. ஆனால் பாவ புண்ணியம் இடத்திற்கு இடம் மனிதர்களுக்கு தகுந்தார் போல மாறுபடுகின்றன. தவறங்கள் விலங்குகள் பிறப்பின் நோக்கம் அறியும், அது அதன் வேலையை சரியாக செய்யும். மனிதன் பிறப்பின் நோக்கம் அறியாமல் ஆசை என்னும் மன நோயால் பாதிக்கப்படுகிறார்கள்.